அவங்களுக்கு ஒன்று கொடுப்பா. நீ சாப்பாடு வாங்கிட்டலாமா? பொய் சொல்லாதடா. வாங்கினே இல்லையாடா? வாங்கலையா? சரி சரி கொடுத்துருமா. என்ன கொடுத்துட்டா அவ்வளோதான். இந்த சத்தத்தெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்படிதான் இருக்க போது உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுட் டொனேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த உங்களுக்கு காட்ட போகிற ஒரு வீடியோ தான் இது. ஃபுட் டொனேஷன் பண்ணவங்க யார் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கா தான். எங்கள் கூட பிறந்த அக்கா மாதிரி அக்காவோட ஃபஸ்ட்டு பாப்பாவோட செகண்ட் பர்த்டே. ஏன் ஃபஸ்ட்டு பாப்பான்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு 2 பாப்பா இருக்குது. ஃபஸ்ட்டு பாப்பாவோட பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு பிறந்த நாளுக்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ சாப்பாடு கொடுக்குறது அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கிடையாது, போன வருஷமே கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் டைம். போன வருஷமும் நம்ம தான் கொடுத்தோம், இந்த வருஷமும் நம்ம தான் கொடுக்குறோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறமா ஹோட்டலுக்கு போயிட்டோம். இங்கே தான் வந்து நாங்கள் பிரியாணி எப்போவுமே ஆர்டர் வந்து கொடுக்குறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த பார்சலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து கிளம்ப போகிறோம். தண்ணி கேன் எல்லாமே வண்டியில் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் இப்போ வீட்டாண்ட நம்ம வந்து போக போகிறோம். ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க. எப்போவுமே இது வந்து என்னுடைய கணவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. எப்போவுமே பசியாக இருக்கிறவங்க அவங்ககிட்ட வேணும்னு கேட்குறவங்களுக்கு அது கொடு குளோரிமா. அது வந்து எப்போவுமே தப்பில் தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம அது மாதிரி தான் செலக்ட் பண்ணி சாப்பாடு கொடுத்தோம். ஆண்டி வந்து ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கடவுள் காட்க்கு ரொம்ப நன்றி அப்படி சொன்னாங்க. கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படி சொன்னாங்க. ரெடி ஆயிடுச்சு. தண்ணி பாட்டில் இங்கே எடுத்துட்டு போய் கொடுப்பேன். சாப்பாடெல்லாம் எடுத்துட்டோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆக போகுது. ஆமாம் 1 ஆக போகுது. நாங்கள் 20 மாதம் தான் வச்சுருக்கோம். எப்பவுமே அந்த 30 மட்டும் ஒரு இடத்துல சாப்பாடு எடுத்துகிட்டு 20 சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்புறமா எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாங்காக ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் போகிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே அங்கே ட்ராவல் பண்ணி போய் கொடுப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைடே மட்டும் தான் இங்கே வந்து இருப்பாங்க. இந்த மசூதி பக்கத்தில் இந்த ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலான்னு கிளம்பி போயிருந்தோம். அன்றைக்கி போய் சாப்பாடு நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனால் அவங்க வந்து பொறுமையாக வாங்கலை. எங்கள் கையிலேருந்து எல்லாத்தையும் புடுங்கி சண்டை போட்டுக்கிறாங்க. பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. நம்ம இதில் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. காலி ஆகிடும் சொல்லிட்டு சண்டை போடுறாங்க எல்லாருமே. இன்னொன்று என்னென்னா வாங்குறவங்களே திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு ஒன்று கொடுப்பா. நீ சாப்பாடு வாங்கிட்டலாமா? பொய் சொல்லாதடா. வாங்கினே இல்லையாடா? வாங்கலையா? சரி சரி கொடுத்துருமா. என்ன கொடுத்துட்டா அவ்வளோதான். சாப்பாடு காலி. நீங்க வாங்கிட்டீங்களா ஆண்டி? ஏற்கனவே சாப்பாடு இருக்கான்னு கேட்குறாரு. தண்ணி தான் இருக்குது. தண்ணி வேணா கொடுத்து அனுப்ப பாப்பா. இவருக்கு தண்ணி மட்டும் கொடுத்து அனுப்பு. ஆமாம் ஆமாம் இருங்க, அவங்க வராங்க பாருங்க. தண்ணியை குத்துருங்கம்மா. தண்ணியை குத்துருங்க. தண்ணி வாங்கிட்டு போங்க. அவங்க யார் யார் வாங்கினாங்கன்னே தெரியல. தண்ணியை குத்துருமா. தண்ணியை எடுத்துட்டு போயிருங்கடா. சாப்பாடு வாங்கலையா நீங்க? செம்ம சண்டை போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. இங்க என்னன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் கொடுங்கன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். சாப்பாடு கொடுத்துட்டோம். ஒரு இடத்துல தான் செம்மையா மாட்டிக்கிட்டோம். செம்மையா கீரியெல்லாம் வச்சுட்டாங்க ஆண்டிங்க. புடுங்குறாங்க சாப்பாடை.
ஐயோ அங்க எவ்வளவு எடுத்துட்டு போனாலும் பத்த மாட்டேங்குது. நிறைய பேர் இருக்காங்க. அது என்னன்னா இன்னொருத்தருக்கு நம்மளுக்கு கிடைக்காம போயிட போதும் சொல்லிட்டு பயந்துட்டு. ஏன்னா வேஸ்ட்லாம் ஆகாது சாப்பாடு. வாங்கிட்டுலாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வச்சு நைட் சாப்பிட்டுப்பாங்க. நமக்கும் ஒரு சாப்பாடு நம்ம கிடைக்காம போனா கஷ்டமா இல்ல. அது அவங்க பயத்துல அப்படி பண்றாங்க. பத்த மாட்டேங்குது. அவங்க போனாலே பத்த மாட்டேங்குது. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூக்கா. தேங்க்யூ. ஜீசஸ் பிளஸ் யூ. உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலி ப்ரேயரில். வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்காகவும் நாங்கள் எப்பவும் ப்ரேயர் பண்ணி தான் இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி சாப்பாடு கொடுக்குற இந்த விஷயங்கள். உங்களுக்கும் யாருக்காவது இது மாதிரி நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். அன்னதானம் வந்து கொடுக்கலாம். சில பேர் எங்களுடைய அலவன்ஸ் கூட நீங்கள் கொடுக்க தேவையில்ல. நாங்கள் அது ஃப்ரீயாகவே வந்து செய்வோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா ட்ராவல் அது மாதிரி கொடுக்கணும்னு தோணுச்சாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, அன்னதானம் கொடுக்குறோன்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. சாப்பாடுக்கு சண்டை போடும்போது தான் தெரியுது நம்ம எந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை